ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம டேக்குக்கு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதாவது முந்தானத்து போஸ்ட் பண்ணேன் இல்லையா, ஸோ அதோட ஃபைனல் பார்ட். அந்த பார்ட்டில் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நம்ம ஜேகே வந்து நம்ம டேவை மேரேஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பார். வீட்டுக்கு வந்த உடனே நம்ம டே வந்து அந்த வாஷ்ரூமில் போயிட்டு ஷவர் ஆன் பண்ணி வச்சுட்டு ரொம்ப பயங்கரமாக அழுதுருப்பார். ஏன்னா ஜேகேவை பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாது இல்லையா. சடனாக இந்த ஒரு மேரேஜ் அப்படின்றது ஒன்று ஆனதுக்கப்புறம் எல்லாருமே பயந்துருப்பாங்கள்ல. ஸோ அந்த ஒரு பயத்தோடவே நம்ம டே வந்து ரொம்ப பயந்து போய் உள்ளே நின்றுட்டுருப்பார். அதை ஃபீல் பண்ண நம்ம ஜேகே உள்ளே போயிட்டு நம்ம டேவை சமாதானப்படுத்திட்டு வெளியில் வந்திருப்பார். இதோடு தான் அந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். சரி, ஓகே, வாங்க இந்த பாட்டில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த பாட்டோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஜேகே வந்து கீழே ஹாலில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜேகே வந்து அவரோட ரூமை பார்த்துட்டே நின்றுட்டுருக்காரு. என்ன இன்னும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ரூம் டோர் வந்து ஓப்பன் ஆகுது. உள்ளேருந்து நம்ம டே தான் வெளியில் வராரு. வெளியில் வந்தோடனே நம்ம அதை மேலே நின்றுக்கிட்டு நம்ம ஜேகேவை தான் பார்க்குறாரு. வா வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், கீழே இறங்கி வா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம டேவும் பொறுமையாக கீழே இறங்கி வராரு. வந்து நம்ம ஜேகே பக்கத்தில் தான் நிற்கிறாரு. ஓகே, இங்கே பாரு, இவங்க எல்லாருமே இந்த வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, என்னோட பாடி கார்ட்ஸ், என்னோட நல்ல ஃப்ரெண்ட்ஸும். சரியா, உனக்கு என்ன வேணும்னாலும் இவங்கக்கிட்ட நீ கேட்கலாம். உனக்கு தேவையானது இவங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள் பாய்ஸ், உங்களுக்கு புதுசாக சொல்ல வேண்டியதில்லை, என்ன ஏதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ தேவை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரையும் அனுப்பிட்டு ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து உள்ளேருந்து ஒரு லேடி ஒருத்தர் கூப்பிட்றாங்க. அவங்க வந்து கிச்சனுக்குள்ளேருந்து வராங்க. வந்தோடனே நம்ம ஜேகே பக்கத்தில் நிற்கிறாங்க. ஆன்ட்டி, இதுதான் டே. இவங்க தான் வந்து இந்த வீட்டோட மேட் மட்டும் இல்லாமல் என்னுடைய பெஸ்ட் வெல்விஷரும் கூட. ஸோ உனக்கு ஃபுட்டோ இல்லை வேறு எதுனாலும் பர்சனலாக உனக்கு எது வேணும்னாலும் இவங்கக்கிட்ட நீ கேட்கலாம். உன்னை இவங்க பத்திரமா டேக் கேர் பண்ணிப்பாங்க, ஓகேவா ஆண்டி, நீங்கள் பார்த்துக்கோங்க, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நான் ஆஃபீஸ் வரையும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அங்கேருந்து வேகமாக கிளம்பிடுறாரு. நம்ம டேவும் வந்து சரி ஓகே போயிட்டான், நம்ம ரூமுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நகரும் போது அந்த ஆண்டி அப்படியே கையை பிடிச்சி எதுவுமே சாப்பிடல, வந்து சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி வம்படியாக கிச்சன் பக்கமாக இழுத்துட்டு போயிட்டு அங்கே இருக்கிற டைனிங் டேபிளில் உட்கார வச்சு ஃபுட் கொடுக்குறாங்க. நம்ம டேவும் வேகமாக சாப்பிட்டுட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக ரூமுக்கு போயிடுறாரு. சைலண்ட்டாக இருக்கார், ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாக ரூமுக்கு போயிடுறாரு. இவங்களும் பார்த்துட்டு ஓகே ரூமுக்கு போயிட்டா நம்ம இருக்கிற பேலன்ஸ் ஒர்க்லாம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டியும் வந்து அவங்க ஒர்க்கை பார்க்குறாங்க. இப்படியே ரொம்ப நேரம் வந்து பாஸ் ஆகுது. நம்ம டேவா அந்த ரூம்லேயே உட்காந்துட்டு இருக்காரு. ஒரு சைடில் ஒரு பெரிய ஷோஃபா ஒன்று இருக்குது, அது மேலே அழகாக உட்காந்துக்கிட்டு வீடெல்லாம் பெருசாக தான் இருக்குது, எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இவ்வளோ திடுதுப்புன்னு எங்கள் ஆண்டி இவங்கிட்ட போய் என்னை இவ்வளோ அமௌண்ட்டுக்கு விற்றுட்டு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவத்தோடவும், இன்னொரு சைடு என்னென்னா இன்றைக்கி தான் மேரேஜ் முடிஞ்சிருக்கு இல்லையா, இந்த ஜேகே பையன்கிட்டேருந்து நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பயத்தோட பெட்ஷீட்லாம் போத்திட்டு அந்த ஷோஃபாலே அப்படியே படுத்துடுறாரு. படுத்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து தூங்கவும் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்போ கரெக்டாக டைம் நைட் 11 o'clock. அப்போ தான் நம்ம ஜேகே வந்து வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாரு. பார்த்தா அப்படியே லைட்ஸ்லாம் அங்கங்கே ஆஃப் ஆகிருக்கு, ரொம்பவே அமைதியாக இருக்குது. நம்ம சுகாவும் கூட வராரு. ஓகே மச்சான், பயங்கர டயர்டாக இருக்குது, காலைல பார்க்கலாம். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவும் ரூமுக்கு போயிடுறாரு. நம்ம ஜேகேவும் வந்து அப்படியே மேலே வராரு. பொறுமையாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு வராரு. உள்ளே வந்த உடனே முதல்ல பெட்டில் நம்ம டே படுத்திருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே பெட்டுக்கிட்ட வராரு. பொறுமையாக லைட் ஆன் பண்ணுறாரு. பார்த்தா டேவை காணோம். எங்கே போயிட்டான் இவன், வேறு ரூமில் எங்கன்னா படுத்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பினா இந்த பக்கம் ஷோஃபாவில் நம்ம டே ரொம்ப வந்து எப்படி ரொம்ப அந்த ஷோஃபா ரொம்ப சின்னது இல்லையா, ஸோ ரொம்ப இடுக்கமாக அப்படியே படுத்திருக்க மாதிரி படுத்திருக்காரு. அப்படியே பொறுமையாக போய் கிட்ட உட்காராரு. அதாவது நம்ம டே பக்கத்தில் கீழே தலையில் உட்காந்துட்டு டேவோட ஃபேஸ் கிட்ட இவரோட ஹேண்ட் இருக்கு. அப்படியே கையை வச்சு எவ்வளோ க்யூட்டாக இருக்க, அப்போ பார்த்த மாதிரியே இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட ஃபோர்ஹெட்டில் ஒரு சின்ன ஒரு கிஸ் கொடுத்துட்டு, சரி இங்கெல்லாம் படுத்தா காலையில் கை கால் வலி தான் வரும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்க டேவை அப்படியே அவரோட தூக்கம் கலையாமல் பொறுமையாக லிஃப்ட் பண்ணி அப்படியே பெட்டுக்கு தூக்கிட்டு வந்து ஒரு சைடில் நம்ம டேவை படுக்க வச்சுட்டு இவர் டக்குன்னு போயிட்டு சவுண்டே கொடுக்காம ஒரு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சத்தமே போடாமல் அமைதியாக நம்ம டே பக்கத்துலேயே வந்து படுத்துடுறாரு. அவரும் படுத்து கொஞ்ச நேரத்துலேயே நல்லா தூங்கிடுறாரு. ஸோ மார்னிங் ஆகுது. நம்ம டே தான் ஃபர்ஸ்ட் வேக்கப் ஆகுறாரு. அப்படியே அதாவது அவரோட வீட்டில் இருக்கிற நினப்புலேயே வேக்கப் ஆகுறாரு. அப்பா ஐயோ இவ்வளோ லேட் ஆகிடுச்சா, போய் ஆன்ட்டிக்கு எல்லாம் சமைச்சு வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக எழுந்திருக்கிறாரு. நான் இங்கே இருக்கேன்ல, அதையே நான் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. இது யார் அப்படின்ட்டு. அப்போ தான் அவருக்கு வந்து ரியலைஸ் ஆகுது, நம்ம ஷோஃபாவில் தானே படுத்துருந்தோம், எப்படி பெட்டுக்கு வந்தோம் அப்படின்ட்டு. அப்படியே பொறுமையாக பெட்ஷீட்டை விலகி பார்த்தா நம்ம ஜேகே தான் அவ்வளோ க்யூட்டாக படுத்துருக்காரு. ரொம்பவே வந்து க்யூட்டாக இருக்கார். நம்ம ஜேகேக்கு ஆப்போசிட் சைடில் தான் வந்து விண்டோ இருக்குது. ஸோ அந்த சைட்லேருந்து அந்த சன்லைட் வந்து அந்த விண்டோவில் பட்டு அது இவங்க 2 பேரோட ஃபேஸில் தான் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக அடிக்குது. அந்த லைட்டோட வெளிச்சத்தில் நம்ம ஜேகேவோட ஃபேஸ் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இவராலே வந்து நம்ம டேவாலே வந்து நம்ம
நம்ம ஜேகே கிட்ட போகாமல் இருக்க முடியல. ஜேகே வந்து தூங்கிட்டு இருந்தாலும் நம்ம டேவை வந்து அவர் தன் பக்கமாக இழுக்கிறது நம்ம டேக்கு நல்லாவே புரியுது. ஆனாலும் நம்ம டேவால் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படியே பொறுமையாக நம்ம ஜேகே கிட்டே போகிறாரு. ஜேகேவோட ஐஸ் கிட்ட இவரோட ஹேண்ட் இருக்குது. அப்படியே பொறுமையாக அவரோட கை கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டார். ஆனால் நம்ம ஜேகேவோட ஃபேஸில் வந்து அவரோட ஹேண்ட் டச் ஆகலை. நீ நல்லவனா கெட்டவனானே தெரியல, ஆனால் எனக்கு பயமாக இருக்குது, அது மட்டும் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஃப்ளோட் பண்ணி பேசிகிட்டே இருக்கும்போது ஜேகேக்கு லைட்டாக முழிப்பு வர மாதிரி இருக்குது. உடனே நம்ம டே அப்படியே படுத்துட்டு தூங்குற மாதிரி இவர் நடிக்கிறாரு. இவர் தூங்குறாரு, அதான் நம்ம டே வந்து தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஜேகேவும் பொறுமையாக ஏஞ்சிக்கிறாரு. அப்பா நைட் லேட்டாக வந்து தூங்கினாலே இதுதான் தலை வலிக்குதுடா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக பக்கத்தில் இருக்கிற நம்ம டேவை பார்க்குறாரு. இவர் வந்து நம்ம டே தூங்குறாரு அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே டேவை பார்த்துட்டே இருக்கும்போது அதே மாதிரி அந்த சன்லைட் வந்து நம்ம டேவோட ஃபேஸில் ரொம்ப அழகாகவே வந்து படுது. அது ரொம்ப க்யூட்டாக வேறு இருக்குது. ரொம்ப ரொம்ப அதாவது நம்ம டேவோட ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக வேறு தெரியுது அந்த 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 சன்லைட்டில். ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே பொறுமையாக கிட்ட வர்றாரு. அப்படியே நம்ம டேவோட கண்ணத்துக்கிட்ட வந்துட்டார். அப்படியே கிஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் கிட்ட போகிறாரு. ஆனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்து அவர் பட்டனும் வாஷ்ரூம்க்கு போயிடுறாரு. அவர் போன உடனே தான் நம்ம டேக்கு மூச்சே வருது. துப்படின்னு ஏஞ்சி உட்கார்றாரு. ஐயோ இவன்கிட்ட நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஜேகே வெளில வர்றாரு. ஏஞ்சிட்டியா, நான் உன்னை எழுப்பிட்டேனா? அதெல்லாம் இல்லை. சரி ஓகே, உனக்கு காலேஜ் இருக்குல்ல? ஆமாம் இருக்குது. என்ன திருன்னு முழிக்கிற? உன்னை மேரேஜ் பண்ணி என் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். உன்னோட பேக்ரவுண்ட்லாம் கூடவா விசாரிக்காமல் இருந்திருப்பேன். போ ரெடியாகு, ஆன்ட்டி உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருப்பாங்க. உன் கூட என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் வருவான் உன்னை ட்ராப் பண்ணுறதுக்கு. அவன் தான் உன்னை கூட்டிகிட்டும் வருவான். சரியா? நீ எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் அது நீ பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு ஒரு ஃபோனை ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜேகே டக்குன்னு கிளம்புறாரு. எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே நினச்சிட்டு நம்ம சுகா கிட்ட தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. நம்ம சுகாவா, அடப்பாவி என்னது அப்போ 11 மணிக்கு போய் தூங்கிட்டியா? தூங்கிட்டேன். நான் எப்போது? டேய் தூங்கிட்டியா? சத்தியமாக தூங்கிட்டேன்டா. அப்போ அவனை நீ என்ன அவனை? டேய் நடிக்காத, நீ அவனை எப்படி பார்ப்பேன்றதையே என்னால் கண்டுபிடிக்க முடியும். நான் என்னடா பண்ணுறது? எனக்கு நான் அவன் முழிச்சிட்ருப்பான், அவன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி அப்படியே அவன்கிட்டேருந்து சம்மதம் வாங்கிட்டு அவனை டச் பண்ணணும், அவனை ஹக் பண்ணணும்னு நான் இருந்தேன். அவன் இத்தனைக்கும் அவன் பெட்டில் படுத்திருந்தா கூட ஓரளவுக்கு என் மேலே அவனுக்கு ஒரு நல்ல கன்சர்ன் இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பேன். அவன் ஷோஃபாவில் படுத்திருந்தான்டா. எனக்கு அது ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு. பரவாயில்ல, அவனுக்கு எந்த உண்மையும் தெரியாதுல்ல. ஸோ அதனால் அவனுக்கு என் மேலே ஒரு கோவம் இருக்கும். அவனை மிரட்டி வேற நான் கல்யாணம் பண்ணிட்டேன். கண்டிப்பாக கோவத்தை விட பயங்கரமான வெறுப்பே இருக்கும். சண்டை போடாமல் ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் நான் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறானே, அது வரைக்கும் சந்தோஷம். வேறு எங்கே போய்ட்டு போகிறான், பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பேச நம்ம சுகாவும் என்னவோ போடா என்னத்தையோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேவா டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரு 3 o'clock போல் இவங்க ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறாங்க. நம்ம டேவும் வந்து அவரோட காலேஜ் போய்ட்டு ஸ்டடீஸ் அன்றைக்கி டே முடிச்சுட்டு அவரும் ரிட்டர்ன் ஆகிறாரு. வர வழியிலேயே அந்த காரை ஸ்டாப் பண்ணுறாரு. அதாவது ஒரே ஒரு பாடி கார்டு தான் நம்ம டே கூட வந்திருப்பார். இங்கே பாருங்கள், எனக்கு இங்கே ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் வர கொஞ்சம் லேட் ஆகும், நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த பாடி கார்டு வந்து விட்டுட்டு போகிற மாதிரி இல்லை சாருக்கு தெரிஞ்சால் பயங்கரமாக சண்டை போடுவார். நீங்கள் வேணால் அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிக்கோங்க, ஆனாலும் நான் வெயிட் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல. சரி ஓகே, தோற்கல லைப்ரரி இதுக்குள்ளே தான் எனக்கு ஒர்க் இருக்குது, ஒரு 2-3 நோட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது, சத்தம் போடாமல் எனக்காக வெயிட் பண்ணுங்கள், என் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல, எதனா நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன், நீங்கள் உள்ளே வந்து கூட பார்த்துக்கோங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அந்த லைப்ரரிக்குள்ளே போயிடுறாரு. இவனும் நம்பி வெளியே வெயிட் பண்ணுறான். சரி ஓகே அப்படின்ட்டு 1 hour ஆகுது, 2 hour ஆகுது, நம்ம டே வந்து வெளியில் வந்த மாதிரி இல்லை. என்ன இவனா சத்தத்தையே காணோம், ஒரு வேளை புக்குங்க மொத்தத்தையும் வாங்க ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ளே போய் பார்த்தா ஆள் இல்லை, ஆளை காணோம். பார்த்தா பேக் சைடு டோர் இருக்குது, அது வழியாக நம்ம டே வந்து தப்பிச்சு வெளில ஓடிட்டுருக்காரு. அவ்வளோதான், இதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா உடனே நம்ம ஜேகேக்கு கால் பண்ணுறான். இந்த மாதிரி ஆகிடுச்சு சார் அப்படின்னோடனே, ஏன்டா அவனை கூட உன்னால் பார்த்துக்க முடியல, நீலாம் என்னடா பாடி கார்டு, ஒழுங்கு மரதே அவனை தேடி கூட்டின்னு வர வழியை பாரு, இல்லைன்னா உன் வேலையை விட்டுக்கிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து ஆன் த வேலை இங்கே தான் வந்துட்டு இருக்காரு. இதை வந்து நம்ம சுகாவும் வந்து கேட்டுட்டு
கோவப்படாத, அவன் கத்துக்குட்டிடா அப்படி தான் இருப்பான். என்னத்த கத்துக்குட்டியோ, ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அவன்கிட்ட. அவனுக்கு அவன் எனக்கு அவனை என்ன சொல்கிறதுனே தெரிலடா. என்ன ஜேகே, லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தனை பற்றி எடை போடுறதில்ல இப்படி திக்கி திக்கி பேசுகிற, என்னடா பண்ணுறது, என்னோட லவராக போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து ஒரு சின்ன கோவத்தோட அப்படியே அந்த லைப்ரரிக்கு தான் வர்றாரு. வந்து பார்த்தா அந்த இடத்துல வந்து ஃபுட்டேஜ், அதாவது அந்த கேமரா ஃபுட்டேஜை வச்சு நம்ம எந்த பக்கம் போனார் அப்படின்னு அவர் உண்மையிலேயே ஸ்டடீஸ்க்காக தான் வந்திருக்காரு. 2-3 நோட்ஸும் எடுத்திருக்காரு. அந்த நேரத்தில் தான் கபோர்டுக்கு அந்த பக்கம், அதாவது அந்த ஒரு ஷெல்ஃபுக்கு அந்த பக்கம் நின்றுக்கிட்டு யாருக்கிட்டேயும் நம்ம பேசிகிட்டு இருக்க மாதிரியும் அந்த பர்சன் கூட நம்ம கிளம்பி போகிற மாதிரியும் வந்து நம்ம ஜேகே பார்த்துருப்பாரு. ஆனால் நம்ம அதாவது அந்த சைடு யார் நம்ம கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்றது நம்ம ஜேகேக்கு தெரியல, அந்த ஃபேஸ் தெரியல, அந்த பக்கம் கேமராவும் கிடையாது. யாராக இருக்கும், சரி ஓகே இந்த ரூட் வழியாக தானே போயிருப்பாங்க, இதுக்கு வெளியில் வேறு பில்டிங் எதனா கேமரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சைடு தேடி போயிருப்பாங்க. அதுக்குள்ளே சுகாவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஃபோன் கால் வந்திருக்கும். அவர் வந்து வேறு இடத்துக்கு கிளம்பி போயிருப்பார். ஜேகே நீ கொஞ்சம் பார்த்துக்கோ, ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரி நீ போ மச்சான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஜேகே வந்து அந்த பேக் என்ட்ரன்ஸ் வழியாகவே வெளில வந்தால் பக்கத்து ஸ்ட்ரீட், அதாவது அடுத்த ஸ்ட்ரீட்டும் இதுக்கு கனெக்டாக இருக்கும். அங்கே வந்து ஒரு வீட்டில் மட்டும் கேமரா இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்ததில் 2 பேர், அதாவது ஒருத்தரும் நம்ம டேவும் இன்னொருத்தர் வந்து நம்ம டேவோட கையை பிடிச்சிக்கிட்டு 2 பேருமே வேகமாக ஏதோ ஒரு பயங்கர பதட்டத்தோடு அந்த ரோடை க்ராஸ் பண்ணி போன மாதிரி இருக்கும். சரி இவங்க எங்கே போகிறாங்கன்னு அடுத்தடுத்த கேமரா ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங்காக போய் உங்களோட கேமராவை செக் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு வீடாக போய் நம்ம எங்கே போயிருக்காரு அப்படின்ட்டு பார்த்தா ஃபைனலாக அவர் இருக்க இடம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் தான் அவர் உள்ளே போயிருப்பார். இதை பார்த்து ஜேகேக்கா என்ன ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேகமாக உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு சரி ஓகே போங்க ஒரு மூலைல போய் தேடுங்க, பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்குது, எங்கே என் தரணும்னு போய் பாருங்கள், என் எதனா ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேகமாக வந்தால் 4th ஃப்ளோரில் லாஸ்ட் ரூமில் வெளியில் வந்து நம்ம வந்து சேரில் உட்காந்துட்ருக்காரு. பார்க்கவே வந்து கொஞ்சம் டயர்டாகவே இருக்கார், ஒரு மாதிரி லேசியாக உட்காந்துட்ருக்காரு. இவருக்கா நம்ம ஜேகேக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏன்னா அவர் எவ்வளோ ஃபோன் பண்ணியிருப்பார், எவ்வளோ மெசேஜ் பண்ணியிருப்பார், எதுக்குமே நம்ம வந்து ரிப்ளை பண்ண இல்லையா, சரியான கோவம் வருது. அப்படியே போய் கோவத்தில் நம்ம டேவோட கையை பிடிச்சி இழுக்கிறாரு. உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமாக நம்ம டேவோட கையை பிடிச்சி இழுக்க நம்ம டேவும் ஏன்ச்சு நிற்கிறாரு. ஜேகே இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, என்ன பண்ணுறீங்களா, நீ இங்கே என்ன பண்ணுற, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட காலை கூட அட்டன் பண்ண மாட்டேன், உன்னை யார் இங்கெல்லாம் வர சொன்னது, எப்படி இங்கே வந்த, உன் கூட வந்த அந்த பையன் யார், ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை போட்டு உழுன்னு உலுக்கிட்டு இருக்க ரூம்குள்ளேருந்து ஒரு சவுண்டு, இடியட் ஏன்டா அந்த மாதிரி பண்ணுற அப்படின்ட்டு. என்னது இடியட்டா, யாரா நீ அப்படின்னு திரும்பி பார்த்தா ரூம்குள்ளேருந்து வர்றது நம்ம ஜிம்முனை பார்த்தோன்னே நம்ம ஜேகேக்கா நீ வந்து உன்னை எங்கேயோ நான் பார்த்துருக்கேனே, நீ ஜேகே தானே, ஆமாம் நான் ஜேகே தான், உன்னை நான் ஜிமன் சுகாவோட லவ்வர், ஆமாம் அந்த சுகா மரமண்டையோட லவ்வர் மரமண்டல நீனு, இல்லை ஃப்ளோவில் சொல்லிட்டேன், நீ இவன் கூட இங்கே என்ன பண்ணுற, ஏன் எதுக்கு உன் கூட வந்தான், அதுதான் அந்த கேமராவில் உன் மூஞ்சை பார்த்தோன்னே டவுட் வந்தது, எங்கேயோ பார்த்தேன்ட்டு. சே கரெக்டாக என்னால் கண்டுபிடிக்க முடியல, உன்னால் எதை தான் கண்டுபிடிக்க முடிஞ்சுது, ஒழுங்காக அவனோட கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து நம்ம டேவோட கையை பிடிக்க வர, அவ்வளோதான் உனக்கு, இது என்னோட லவ்வர், நான் லவ் பண்ணணுன்னு மட்டும் இல்லாமல் எனக்கும் டேக்கும் மேரேஜே ஆகிடுச்சு, உன்னைத்தான் இவன் கல்யாணம் பண்ணியிருக்கானா, அதுக்கு தான் அவ்வளோ பயந்து பேசுனானா என்கிட்ட, ஐயோ நான் சொல்கிறத கேளு ஜேகே, நான் உனக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவனை முதல்ல உட்காரவே, அவனை நிற்க வைக்காத அப்படின்னு சொல்ல, நீ அதெல்லாம் சொல்லாத, நான் என் கிட்ட நான் பேசிக்கிறேன், அவனுக்கு எவ்வளோ தைரியம் வந்து என்னோடய ஃபோன் காலை கூட அவன் அட்டன் பண்ணியிருக்க மாட்டான், அவனோட ஃபோனே கீழே விழுந்து உடஞ்சிருச்சு லைப்ரரியில், ஸோ அதனால தான் அவனால் உன்னோட காலுக்கோ உன்னோட மெசேஜ்க்கோ எதுவுமே பண்ண முடியல, டிஸ்பிளே ஃபுல்லாக போயிடுச்சு, யார் கால் பண்ணுறாங்க, கால் வந்தாலும் அதை அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடுச்சு, அதுதான் பிரச்சனையே. அப்படியா, சரி எதுக்கு என் டேவை இங்கே கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜேகே வந்து செம்ம கோவமாக பேசிகிட்ருக்க அந்த இடத்துக்கு நம்ம சுகாவும் வந்துடுறாரு. ஜேகே இங்கே என்னடா பண்ணுற, வாடா வா நல்லவனே, இங்கே பாரு நீ லவ் பண்ணுறவன் என் டேவை கையை பிடிச்சி இவ்வளோ தூரத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கான், ஒழுங்கு மாதிரியே என்னன்னு கேளு, பேபி என்னாச்சு பேபி அப்படின்ட்டு நம்ம சுகா கேட்க, பேபியா இங்கே எவ்வளோ பெரிய கூத்து நடக்குது, அவனை போய் கொஞ்சிக்கிட்டு இருக்க, நீ வாயை மூடிஜேக்கே,
என் சுகா கிட்ட எனக்கு பேசிக்க தெரியும், நீ ஒழுங்காக பேசு, மைண்ட் யூர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்ல, ஏய் பச்சியாடா எவ்வளோ திமிராக பேசினா, எல்லாம் நீ கொடுக்குற இடம்டா, நீ கொடுக்குற இடம் அப்படின்ட்டு நம்ம ஜேகே பயங்கரமாக கோவப்பட அந்த இடத்துல நம்ம தொபுகுடின்னு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. அவ்வளோதான். இதை பார்த்த ஜிம்முனுக்கா செம்ம காண்டாயிடுது. அட கொலகாரா தள்ளுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பிடிச்சி தள்ளிட்டு டாக்டர் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்ல அங்கே வந்து ஒரு 2 பேர் வராங்க. நம்ம டேவை கைத்தங்களாக பிடிச்சிட்டு போயிட்டு ஒரு ரூமில் அப்படியே படுக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன விஷயம்னா, நம்ம ஜிம்மன் வந்து சாதாரணமாக அந்த லைப்ரரிக்கு வந்திருப்பார். நம்ம ஜிம்மனும் டேவும் வந்து ஒரே காலேஜில் படிக்கிறாங்க, பட் வேறு டிபார்ட்மெண்ட். ஆனால் இவங்க வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி. ஆனால் வேறு டிபார்ட்மெண்ட்னாலும் நல்லாவே பேசிப்பாங்க. நம்ம முக்கியமாக அந்த லைப்ரரிக்கு உண்மையிலே நோட்ஸ், அதாவது புக்ஸ்க்காக தான் போயிருப்பார். அந்த இடத்துல எதிர்த்து ஜிம்மனை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக நம்ம ஜிம்மனோட ரிலேட்டிவ்க்கு பிளட்டு வேணும் அப்படின்ட்டு ஒரு கால் வந்திருக்கும். அதே பிளட் குரூப் தான் நம்ம டேக்கும் இருக்கும். வந்து அப்போ என்ன பண்ணியிருப்பாருன்னா, நான் ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிடுறேன், இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஃபோனை எடுத்துருப்பார். அந்த சமயத்தில் தான் அந்த சைடு ஒரு சின்ன பையன் வந்து லைப்ரரிக்குள்ளே விளையாடிட்டு இருந்திருப்பான். ஸோ புக்ஸை வச்சுக்கிட்டு அப்போ அவனோட புக்கு வந்து தட்டி விட்டு தான் நம்ம கை மேலே பட்டு தான் அந்த ஃபோன் கீழே விழுந்து உடஞ்சிட்ருக்கோம். ஸோ டிஸ்பிளேவும் போயிட்டுருக்கோம். அதாவது ஜேகேவை நேற்று தான் அந்த நம்பரே ரெடி பண்ணி கொடுத்தான் இல்லையா. ஸோ அதனால் ஜேகேவோட நம்பரோ யார் நம்பருமே நம்ம டேக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் சுகாவும் ஜிம்முனும் வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றதும் நம்ம டேக்கு தெரியாது. சரி ஓகே, நம்ம போயிட்டு வந்துட்டு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேகமாக அதுவும் ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னு சொன்னதுனால அப்படியே கிளம்பி போயிட்டுருப்பாரு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜிம்முன்னு சொல்கிறாரு, படுபாவி, அவன் பிளட்டு டொனேட் பண்ணிவிட்டு பயங்கர டயரில் உட்காந்துட்டு இருந்தான்டா, அவனை போய் இப்படி பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்முன்னு சமகாண்டாக, ஐயோ எனக்கு உண்மையே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவா அப்படி சேரை போட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. ராசா கண்ணு மூலிடா, ப்ளீஸ்ரா என்னை பயமுறுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட கையை பிடிச்சிட்டே அப்படியே உட்காந்துட்டே இருக்காரு. ஸோ கொஞ்சம் நேரம் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து வேக்கப் ஆகுறாரு. தலைலாம் வலிக்குது, பயங்கரமாக தலை சுற்றுது, செம்ம டயர்டாக இருக்குது. என்ன பிளட்டு கொடுத்தா இப்படிலாம் இருக்க தான் இருக்கும். ஒரு வார்த்தை வாயை திறந்து சொல்ல மாட்டியா, நீ எங்கே என்னை சொல்ல விட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி பப்பி ஐஸில் ஒரு மாதிரி சோகமாக சொல்ல, சரி ஓகே நான் தான் தப்பு பண்ணேன், ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு நம்ம பொறுமையாக அவர் தூக்கிட்டு போகிறாரு. ஏண்டா பிளட்டு தான்டா கொடுத்தான், ஆக்சிடெண்ட்லாம் ஆகலை, அவனால் நடக்க முடியும், வாய் மூடு. லைட்டாக கையை பிடிச்சி உள்ளுக்குனதுக்கே மயங்கி விழுந்துட்டான். அப்புறம் எதனானே என்னால் தாங்க முடியாது, நான் தூக்கிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பொறுமையாக அப்படியே லிஃப்ட் பண்ணி ஜேகே அப்படியே வீட்டுக்கு கூட்டு வரத்துக்காக அந்த காரில் உட்கார வச்சிடறாரு. அப்படியே திரும்பி சுகாவை பார்த்து, தோ வாயாடுறானே உன் லவர், அவன்கிட்ட சொல்லி வை, இதுக்கப்புறம் அவன் எனக்கு மரியாதை கொடுக்கலன்னு வச்சுக்கோயேன், இவனை கூட்டிகிட்டு போயிட்டு கட்டி வச்சு அடிப்பேன், இவங்ககிட்ட பேசிட்டு ஒழுங்காக வீட்டுக்கு வந்து சேர்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வேகமாக நம்ம கூட்டு முன்னாடி போயிடுறாரு. ஏன்டா ஜிம்மின்னு அவன்கிட்டலாம் வாயை கொடுக்குறேன், பின்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ண வரேன், அவன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான். ஆமாம் எப்படி இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச, என்னடா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மன் கேட்க, எந்த தப்பும் பண்ணலடா, ஆக்சுவலாக ஜேகே சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கான், அவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்தே லவ் பண்ணிகிட்ருக்கான். இத்தனை வருஷமாக அவன் பின்னாடி அவனுக்கே தெரியாமல் அவனை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். அவனோட லைஃப்பில் நடந்த விஷயம், அவங்க அப்பா அம்மா இறந்தது, அவங்க ஆன்ட்டி அவனை கொடுமைப்படுத்துறது எல்லாமே அவனுக்கு தெரியும். ஆனால் ஒரு சில சுச்சுவேஷனுக்காக அவன் அமைதியாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். என்ன சுச்சுவேஷன், எது அமையணுன்ட்டு அவன் அமைதியாக இருந்தான். ஏன்னா வந்து 18 ஆகலடா, 18 ஆகிற வரைக்கும், அதாவது அவன் மைனர் அப்படின்ற வரைக்கும் அவங்க ஆன்ட்டி தான் அவனுக்கு கார்டியன். அவன் மேஜர் ஆனதுக்கு அப்புறமேட்டு அவனுக்கு கார்டியன்ற கணக்கே கிடையாது. அவன் லைஃப்பில் எடுக்கிற முடிவுகளை அவனே எடுத்துக்கலான்ட்டு. அதனால தான் அவனுக்கு 18 கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் ஜேகே அமைதியாக இருந்தான். அப்போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க வேண்டியதானே. ஐயோ நீ வேற, அந்த அமௌண்ட்டு, அந்த சொத்துக்காக ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் சுச்சுவேஷன் இப்படி பெருசாக போயிடுமோன்ட்டு தான் மிரட்டி ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜ் பண்ணிக்கிட்டான். மற்றபடி ரொம்ப எதுவும் யோசிக்கலடா. ஜேகே உண்மையாக ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறான். அதனால தான் நானும் ஜேகேக்கு ஹெல்ப் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு இதை நீ கிட்ட சொன்னாலே அவன் புரிஞ்சுப்பான். ஏன்னா இப்போ வரைக்கும் அவனுக்கு யார் மேலேயும் லவ்ன்றதை விட ஒரு சின்ன க்ரஷ் கூட கிடையாது. அவன் இதெல்லாம் தெரிஞ்சால் ரொம்பவே சந்தோஷப்படுவான். மனசார நம்ம ஜேகேவை ஏற்றுப்பான். நீ ஜேகே கிட்ட சொல்லி கிட்ட சீக்கிரமாக எக்ஸ்பிளைன் பண்ணு. இல்லை நான் சொல்கிறேன்னாலும் ஓகே, நானும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு. இல்லை வேணாம், நான் உன்கிட்ட சொன்னதோடு இருக்கட்டும்.
அதை நம்ம ஜேகேவையும் அவங்ககிட்ட சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கே நல்லா ஜாலியாக கொஞ்சிட்டு நம்ம சுகாவே வந்து ஜிம்மனை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அவர் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. எங்கள் வீட்டில் நம்ம டேவை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ரூமில் படுக்க வச்சுட்டு ஆன்ட்டியை கூப்பிட்டு இந்தந்த ஃபுட்லாம் கொடுங்க, இந்தந்த ஜூஸ்லாம் போட்டு கொடுங்க, 1 ஹவருக்கு ஒரு தடவை இதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவும் வந்து பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்காரு, டே பக்கத்துலேயே. டே நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாரு, இவங்க ஃபுட் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, நம்ம ஜேகே ஊட்டி விடுறாரு. ஸோ நம்ம டேக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம ஜேகேவை வந்து பிடிக்க ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி அதாவது பிடிக்க ஆரம்பிக்குது அப்படின்றத தாண்டி ஒரு சின்ன அட்ராக்ஷன் நம்ம ஜேகே மேலே. இவன் நமக்காக எல்லாமே பண்ணுறான், இவன் அவ்வளோ ரூட்லாம் கிடையாது அப்படின்ற ஒரு அதாவது ஒரு விதமான நம்பிக்கை நம்ம ஜேகே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. ஸோ கொஞ்ச நாள் போக போக நம்ம ஜேகேக்கு ஏற்ற மாதிரி நம்ம டே நடந்துக்கிறாரு. ஆனால் இன்னமும் வந்து நம்ம ஜேகே வந்து என்ன காரணம் அப்படின்றத முழுசாக சொல்லலை. அதே மாதிரி நீ எதுக்காக என்னை இப்படி கல்யாணம் பண்ண அப்படின்றதையும் வந்து நம்ம டேவும் கேட்டுக்கல. ஓரளவுக்கு நம்ம ஜேகேக்கு வந்து நம்ம டேவை பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயம் நம்ம டேக்கும் புரியுது. நம்ம டேக்கு வந்து ஜேகேவை பிடிச்சிருக்குன்றது நம்ம டேவாலையும் நல்லா ரெகக்னைஸ் பண்ண முடியுது. ஸோ இது ஒரு லவ்வாக தான் இருக்குமோ அப்படின்ட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. சரி, இந்த லவ்வை வந்து நம்ம அமைதியாக இருக்கிறத விட நம்ம குறிப்பிட்ட ஆள், அதாவது நம்ம ஜேகே கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவை தேடிட்டு அவர் ரூம்லேருந்து அப்படியே கீழே இறங்கி வராரு. எல்லாருக்கிட்டையும் ஜேகே எங்கே அப்படின்னு கேட்குறாரு. வெளியில் கார்டனில் இருக்காரு அப்படின்னு சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அதாவது வீட்டுக்குள்ளே இருந்து அந்த கார்டன் பக்கமாக நம்ம டே வந்து ஜேகேவை தேடி நடந்து போக அந்த இடத்துல நம்ம ஜேகே ஒருத்தவங்க கிட்டே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம டேவோட ஆன்ட்டி தான். ஸோ அவங்க வந்து நம்ம ஜேகேக்கு ஆப்போசிட்டில் தான் நிற்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் எப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்ட்டு நம்ம ஜேகே ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன பண்ணுறது, எனக்கு அமௌண்ட்டு பத்தலை, அதனால தான் நான் மறுபடியும் உன்னை தேடி வந்திருக்கேன். நான் கேட்குற அமௌண்ட்டை நீ கொடுத்துரு, அப்படி நீ கொடுக்கலன்னா இன்னொரு ஆளுக்கு விற்கிறதுக்கு கூட நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல. இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது, எனக்கு உரிமையான பொருளை நீ இன்னொரு ஆளுக்கு எப்படி விற்ப? எனக்கு தேவையான பொருள் எனக்கு கண்டிப்பாக வேணும். அந்த பொருளை அடையிறதுக்கு நான் எந்த எல்லைக்கும் போவேன். எனக்கு அந்த பொருள் மட்டும்தான் முக்கியம், வேறு எதுவும் எனக்கு முக்கியம் கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் வந்து நம்ம ஜேகே வந்து ரிப்ளை பண்ணிகிட்ருக்காரு. அதாவது இது எப்படி இருக்குன்னா, இந்த கான்வர்சேஷன் நம்ம டேவோட வீடு தான், அதாவது அவரோட அசட் தானே இங்கே நடுவில் நிற்குது. அந்த வீட்டுக்காக தானே அந்த ஆன்ட்டியும் வந்து சண்டை போட்டாங்க. அவங்களே வந்து இது யாருக்கும் விற்கிறதுக்கு தான் வந்து அவங்களும் பிளான் பண்ணாங்க. நம்ம டே என்ன நினச்சிக்கிறாருன்னா, அப்போது அந்த வீட்டுக்காக தான் என்னை இவன் மேரேஜ் பண்ணானா, இப்படி என் கூட நடந்துக்கிட்டது எல்லாமே அந்த வீட்டுக்காக தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அங்கேருந்து வேகமாக அழுதுகிட்டே அப்படியே அந்த வீட்டுக்கு வெளியிலே போயிடுறாரு. அதாவது மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போயிடுறாரு. இவர் வெளியில் போனதை அங்கே யாருமே பார்க்கல. ஆக்சுவலாக நம்ம ஜேகேவும் பார்க்கல. பாடி கார்ட்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஜேகேவை பார்க்கறதுக்கு தான் நம்ம டே போயிருக்காரு அப்படின்ட்டு நினச்சிடுறாங்க. இவர் வெளியில் போயிடுறாரு. ஸோ இந்த லேடியா, இங்கே பாரு, உனக்கு நல்லாவே தெரியும், அவனை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், அவனும் டேவை கேட்டிருக்கான், ஆனால் நீ குறுக்க போந்து மேரேஜ்னு ஒன்று பண்ணிட்டேன். இப்போ அவன்கிட்ட டேவோட டீட்டெயில்ஸை நான் கொடுக்கக்கூடாதுன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கொடுத்துரு, நான் வாங்கிட்டு சைலண்ட்டாக போயிடுறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஜேகேக்கா செம்ம காண்டாகுது. சரி ஓகே, உனக்கு எவ்வளோ தான் வேணும்? 75 கொடுத்த, இன்னொரு 25 கொடுத்தனா ஒன்றா முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ஓகே, நான் சொல்கிறேன், நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து அந்த வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. அந்த லேடியும் வந்து வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயினே இருக்காங்க, திரும்பி கூட பார்க்கல. ஸோ வீட்டுக்குள்ளே வந்த உடனே சரி சாப்பிட்லாமா, ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சா, சரி போய் டேவை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்ல. டேவை கூட்டுவாங்களா? டே உங்களை பார்க்க தான் வந்தார், கார்டன் பக்கம் தான் வந்தார். என்ன கார்டன் பக்கம் வந்தானா? எப்போ வந்தான், எந்த டைமுக்கு வந்தான்? ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் வந்தார். 10 to 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி? சீக்கிரமாக போங்க, வீட்டை சுற்றி தேடுங்க, அவன் ரூமில் இருக்கானா போய் பாருங்கள் அப்படின்னு சொல்ல. ஸோ எல்லோரும் போய் அவங்கவுங்க ஒரு முள்ளை தேடுறாங்க. வீட்டுக்குள்ளே நம்ம டே கிடையவே கிடையாது. நம்ம சுகாவும் வெளியிலேருந்து அப்போ தான் வராரு. என்னாச்சுடா, ஏன் பரபரப்பாக இருக்க? இல்லை, வீட்டில் டேவை காணோம். டேவை காணோன்னா என்ன, வெளியில் எங்கன்னா வாக்கிங் போயிருப்பான். ஐயோ அது இல்லைடா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டேவோட ஆன்ட்டி வந்தாங்க, அவங்கக்கிட்ட நான் டேவை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். சரி ஓகே, அதுக்கு என்ன, 10 to 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி டே என்னை பார்க்க வந்தானா? ஒருவேளை நானும் அவங்களும் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்டு ஏதாவது தப்பாக நினச்சிக்கிட்டானோ?
என்னடா நீ அவங்களெல்லாம் எதுக்குடா வீட்டுக்கு வர வச்சு பேசுகிற, சரிவா டேவை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலைக்கு தேடுறாங்க. டே வந்து வீட்டில் கிடையவே கிடையாது. உடனே நம்ம ஜேகே என்ன பண்ணுறான்னா, அவனோட ஃபோனில் நான் ட்ராக்கிங் டிவைஸ் செட் பண்ணியிருக்கேன், எங்கே இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்ல. ஸோ நம்ம டே வந்து சிட்டிக்கு அவுட்ராக எங்கேயோ போகிற மாதிரி அதில் காமிச்சிருக்கோம். இவன் எப்படி அவ்வளோ தூரம், அதுவும் வேகமாக போகிறானே, நடந்து போனால் கூட இவ்வளோ போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து அந்த டிவைஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இவங்க ஃபுல்லாக அப்படியே காரில் கிளம்பி போயிட்டுருக்காங்க. போனால் நம்ம டே கடைசியாக நின்ன இடம் வந்து ஒரு பழைய குடவுன், அதாவது ஒரு பழைய வேர் ஹவுஸ் ஒன்று. அங்கே தான் வந்து நம்ம டே வந்து லாஸ்ட்டாக இப்போ அங்கே இருக்காரு அப்படின்ட்டு அப்படி அங்கே தான் காட்டுது. உடனே நம்ம ஜேகேவும் அந்த இடத்துக்கு போயிடுறாரு. இதுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, சீக்கிரம் நீங்கள் 4 பேர் பேக் என்ட்ரன்ஸ் வழியாக வாங்க, நாங்கள் 4 பேர் வந்து ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வழியாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே, அதுக்கப்புறம் ஜேகே கூட ஒரு 3 பேர், இவங்களாம் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வழியாக வராங்க. நம்ம சுகாவும் அவர் கூட ஒரு 3 பேரும் வந்து பேக் என்ட்ரன்ஸ் வழியாக வராங்க. இவங்க உள்ளே போனால் அங்கே தான் சரியான ஷாக்கு. நம்ம டேவை ஒரு சேரில் வந்து கட்டி போட்டிருக்காங்க. ஃபேஸ்லாம் வந்து அங்கங்கே லைட்டாக அடிப்பட்ட மாதிரி இருக்குது. இவரா ஜேகேவா பார்த்தோன்னே பயங்கரமாக பயந்துடுறாரு. வேகமாக நம்ம டே கிட்ட தான் போகிறாரு. டே கிட்ட போய்ட்டு டேவை வந்து தட்டி எழுப்புறாரு. டே இங்கே பாரு, டே பாரு, என்னை கண்ணை திறந்து பாரு, டே ப்ளீஸ் என்னை கண்ணை திறந்து பாருடா அப்படின்னு சொல்ல. நம்ம டேக்கும் லைட்டாக மொழி போகிறது. அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறாரு. நீயா, உன்கிட்டேருந்து தப்பிக்கு வந்து தான் நான் வேறு ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டேன், எதுக்காக என் வாழ்க்கையில் எல்லோரும் இப்படி என்னை கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்ட்டு நம்ம டே வந்து கத்துனா நம்ம ஜேகே வந்து அப்படியே மயங்கி கீழே விழுறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஜேகேவோட ஷோல்டரில் வந்து ஒரு புல்லட் வந்து பட்டிருக்கு. எவனோ ஒருத்தன் எங்கே வந்தோ ஷூட் பண்ணியிருக்கான். இதை பார்க்குற டேக்கா பயங்கரமாக பயமாயிடுது. யார் இது ஷூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம டேக்கு பின்னாடி ஒரு 4 பேர் இறங்கி நடந்து வரானுங்க. ஒரு ரூம்குள்ளேருந்து வராங்க. ஓ நீயும் வந்துட்டியா, இப்போ தெரியுதா அந்த ஃபோனை உடைக்காதீங்கன்னு ஏன் சொன்னேன், இவனை தேடி அவன் வருவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருட்டுக்குள்ளேருந்து ஒரு குரல் கேட்குது. யாருன்னு பார்த்தா ஒருத்தன் வெளியில் வரான், வேறு யாரும் கிடையாது. அவனுடைய பேர் வந்து கின். அவன் தான் வந்து அந்த ஆன்ட்டிக்கிட்ட, அதாவது நம்ம டேவோட ஆன்ட்டிக்கிட்ட அந்த வீட்டை வந்து பேரம் பேசியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு டேவை ரொம்பவே பிடிச்சிருக்கும். டேவை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு தான் பேசியிருப்பான். ஸோ அவன்கிட்ட தான் வந்து இந்த வீட்டையும் இந்த டேவையும் தள்ளி விட்டுட்டு பல்கான அமௌண்ட்டை பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த ஆன்ட்டி வந்து ஒரு பிளான் போட்டிருக்கோம். இதுக்கு நடுவில் தான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜேகே வந்து நம்ம டேவை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ இது எல்லாத்தையுமே அவன் யோசிச்சுக்கிட்டே அப்படியே வெளில வரான். அவனை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம டே பார்க்குறான் இல்லையா. ஸோ நம்ம டேக்கு வந்து அவன் யாருன்னு தெரியாது, ஆனால் அவனுக்கு நம்ம டேவை நல்லாவே தெரியுது. ஓ என்னடா என் பேபியை இப்படி அடிச்சிருக்கீங்க, இந்த மாதிரிலாம் என் செல்லத்து மேலே யாரும் கை வைக்கக்கூடாது, இதுதான் லாஸ்ட் ஓகேவா அப்படின்னு சொல்ல. ஓகே பாஸ் அப்படின்ட்டு அவனுங்க 4 பேரும் நிற்கிறானுங்க. அப்படியே கீழே விழுந்திருக்கிற நம்ம ஜேகேவை தூக்கி நம்ம டேக்கு முன்னாடியே லில்டன் போட்டு உட்கார வச்சுருக்காங்க. நம்ம ஜேகேவா இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையாக அவனை விட்டுரு, அவனுக்கு எனக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, நீ ரொம்ப தப்பு பண்ணுற, இங்கே பாருடா வேண்டாம் அப்படின்னு சொல்ல. என்ன இந்த கிண்ணை பற்றி உனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இவ்வளோ பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு முன்னாடியே நம்ம ஜேகேவை போட்டு அடின்னு அடிக்கிறான். அவர் கூட வந்து அந்த 3 பாடி கார்ட்ஸுமே வந்து இவனுங்க அடிச்சிட்ருப்பானுங்க. ஸோ அவனுங்களும் மயக்க போட்டு விழுந்து கிடக்குறானுங்க. நம்ம ஜேகேவா முடிஞ்ச வரைக்கும் தாக்கு பிடிக்கிறாரு. இப்போ பிரச்சனை என்னென்னா நம்ம சுகம் வந்து அந்த சைடு சுற்றிட்டு வராரு இல்லையா. ஸோ பெரிய வேர் ஹவுஸ் அவனுங்க அந்த பக்கம் சுற்றிட்டு வரணும். அது வரைக்கும் நம்ம ஜேகே வந்து இங்கே தாக்கு பிடிக்கணும். அவராக பேசி டைவர்ட்லாம் பண்ணுறாரு. இங்கே பாடுறா நீ பண்ணுறது தப்பு, அவன் எனக்கானவன், நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல. உனக்கானவனா, நீ கல்யாணம் பண்ணிட்டா என்ன அவங்க கூட ஒன்றா வாழ்ந்துட்டியா? இல்லை எனக்கு எல்லாம் தெரியும்டா, எல்லாம் தெரியும். அவன் கூட நான் தான் ஒன்றா இருக்க போகிறேன், கடைசி வரைக்கும் அவனை டார்ச்சர் பண்ண போகிறேன், எனக்கு அவனை எவ்வளோ பிடிக்குன்றத இப்போ உன் கண்ணுக்கு முன்னாடி காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை கிஸ் பண்ணுற மாதிரி போகிறான். டேக்கா ஒன்றுமே புரியல. டே யாரா நீ யாரா புதுசாக கிளம்பிருக்கிற அப்படின்ற மாதிரி நம்ம டே பயங்கரமாக கோவப்படுறாரு, கத்துறாரு. ஜேகேக்கும் இது சுத்தமாக பிடிக்கல. வேண்டாம் அவனை ஹர்ட் பண்ணாத, சொல்கிறத கேளு, நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசி நம்ம பேசி தீர்த்துக்கலாம், அவனை மட்டும் எதனா பண்ணனா உன்னை கொண்டுடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கோவப்படுறாரு. பாடுறா இவ்வளோ கோவம் வருது, அவ்வளோ லவ்வா, சரி ஓகே விடு, நான் அப்போது என் செல்லத்தை உன் முன்னாடி எதுவும் பண்ணல, நான் என் செல்லத்தை என் கூட கூட்டிகிட்டு போகிறேன் ரொம்ப தூரம், உன்னால் நினச்சா கூட அவனை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட வராரு. ஜேகேவா வேண்டாண்டா விட்டுரு, இதோடு இப்போவே இதை விட்டுரு, நான் மட்டும் உன்னை கொன்னுடுவேண்டா உன்னை அப்படின்றாரு. இத்தனை நாள் அவனை நீ ப்ரொடெக்ட் பண்ண, இன்றைக்கி கோட்டை விட்டுட்டிய ராசா அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லாத்தையும் சொல்கிறான். ஆக்சுவலாக டே நீயாக தான் வந்து மாட்டிக்கிட்ட, இவன் எவ்வளோ தெரியுமா உன்னை என்கிட்டேருந்து காப்பாற்றினா,
நீயா வெளியில் வந்த என்கிட்ட சிக்கிட்ட அப்படின்னு சொல்ல நம்ம டேக்கும் அப்போ தான் எல்லாமே புரியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜேகே சின்ன வயசுலேருந்து நம்ம டேவை ஒன் சைடாக லவ் பண்ணது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் அவன் சீக்கிரமாக என்னை மேரேஜ் பண்ணது அப்படின்ட்டு எல்லாமே நம்ம டேக்கு புரியுது. நம்ம ஜேகேவை பார்த்து சாரி கேட்குறான். என்னால் தான் உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, சாரிடா அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை டே, நீ பயப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்ல. இவன் என்ன பண்ணுறான்னா, சரி ஓகே, நீ உயிரோடு இருக்க வரைக்கும் இவன் எனக்கு அடி பண்ணிக்க மாட்டான், நீ செத்துட்டா இவன் என் பேச்சை கேட்பானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவோட ஹெட்லேயே அப்படியே கன்னை வைக்கிறான். கரெக்டாக லாஸ்ட் செகண்ட் அந்த கன்னை வந்து அவன் ட்ரிகர் பண்ண போகும்போது அவனோட கையில் ஒரு புல்லட் வந்து படுது. யாருன்னு பார்த்தா நம்ம சுகா பேக் என்ட்ரன்ஸ் சொல்ல என்ட்ரி கொடுத்துட்டாரு. அங்கேருந்து அவர் ஷூட் பண்ண இவனோட கை பட்டு அந்த கன்னை அவன் கீழே போட்டுடுறான். ஸோ நம்ம ஜேகே டக்குன்னு அந்த கன்னை எடுத்து நம்ம டேக்கு பின்னாடி 2 பேர் நின்றுட்டு இருப்பானுங்க. அவனுங்க 2 பேரும் உடனே போட்டு தள்ளிடுறாரு. இந்த பக்கம் அவங்க வந்து அதான் நம்ம சுகாவோட டீம் வேகமாக ஓடி வருது. நம்ம ஜேகேக்கும் இந்த கின்னுக்கும் ஒரு பெரிய ஃபைட்டே நடக்குது. நம்ம ஜேகே கையிலேருந்து அந்த கன் கீழே விழுந்துருது. ஆனால் 2 பேரும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. சரியான ஃபைட் நடக்குது. மாறி அடிச்சுக்கிறாங்க. எங்கெங்கேருந்தோ செவுத்தெல்லாம் உடச்சிட்டு கீழே விழுறாங்க. பயங்கரமான ஃபைட்டு. அந்த ஃபைட்டோட லாஸ்ட்டில் மாடியிலேருந்து நம்ம ஜேகே ஒரே ஒரு தள்ள இந்த கின் மேலேருந்து கீழே விழுந்து கரெக்டாக ஒரு கம்பி அவனோட உடம்புல குத்தி அவன் அங்கேயே இறந்து. ஜேகே நிம்மதியாக மேலேருந்து கீழே இறங்கி வர நம்ம டே வேகமாக வந்து நம்ம ஜேகேவை கட்டி பிடிச்சி ஜேகேவோட லிப்ஸில் நம்ம டேவே வந்து ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணுறாரு. ரொம்ப டீப்பாக அந்த கிஸ்ஸை கொடுத்துட்டு என்னை மன்னிச்சிரு ஜேகே, சத்தியமாக எனக்கு தெரியாது, இது நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல. நான் சொல்லாம தாண்டா இருந்தேன், ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் பண்ணது தப்பு, உன்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணது ரொம்பவே தப்பு, என்னை மன்னிச்சிருடா. ஆனால் நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன், ட்ரூவாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்கே கிஸ் பண்ண ஆரம்பிக்க சுகாவா சரி வா டேய், ஒரே ஒரு காரை விட்டுட்டு நாங்கள் வரையும் கிளம்புறோம், சீக்கிரம் உன்னோட கிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேரு, மற்றதெல்லாம் வீட்டில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா அங்கே வந்து திரும்பி பார்க்காம எந்த பாடி கார்ட்ஸ் எல்லாத்தையும் தூக்கின்னு கிளம்பிடுறாங்க. இவங்க 2 பேரும் அங்கேயே ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகுது. ஸோ நம்ம ஜேகே பாடி ஃபுல்லாக நம்ம டேவை கிஸ் பண்ணுறாரு, அங்கங்கே கிஸ் பண்ணுறாரு. நம்ம டேவும் திருப்பி ஈடு கொடுத்து நம்ம ஜேகேக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜேகேவை திருப்பி பேக் கிஸ் பண்ணுறாரு. ரொம்பவே வந்து ஹாப்பியாக அந்த கிஸ்ஸை வந்து அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. ஜேகே இங்கே போதும், ஒரு மாதிரி இருக்குது, வீட்டுக்கு போகலாமா? வீட்டுக்கு போகலாம். ஆனால் ஒன்று என்ன, வீட்டுக்கு போனோடனே இதை கண்டினியூ பண்ணணும், அப்புறம் வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது. சரி ஓகேடா, கண்டினியூ பண்ணலாம், நீ என்ன கேட்குறியோ அதை பண்ணலாம், இப்போ வீட்டுக்கு போகலாம், என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போடா ப்ளீஸ், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே டக்குன்னு நம்ம டேவை தூக்கிட்டு அங்கேருந்து கார்கிட்ட நடந்து தான் வராரு. அங்கேருந்து இவங்க வீட்டுக்கும் அந்த காரில் ரொம்ப அழகாக கொஞ்சிட்டே ஜாலியாக பேசிக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த ஒன் ஷாட்டை நான் இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.